ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா. 10 இன்ச் பாட்டில் இருக்கிற கொக்கோபிட் மீடியாவில் வளர்கிற ரோஸ் செடியை வந்து 14 இன்ச் பாட்டில் ரீபாட் பண்ணலாம். ஸோ வேரெல்லாம் நிறைய பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரீபாட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வந்து ரிது பாட்ஸுங்கிற வாங்கினோம். இது வந்து 14 இன்ச் பாட்டு. ஸோ ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக போடணும். சைடெல்லாம் நல்லா திக்னஸாக இருக்குது. பாட்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஹோல்ஸில் கொஞ்சம் பெருசாக போட்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடணும். ஸோ மெயினாக இந்த கொக்கோபிட் மீடியாவுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்தா தான் கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும் செடிக்கு. செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எல்லா தொட்டிலையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருவோம். ரெண்டாவது தண்ணியும் தேங்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அயன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். ஸோ இந்த பன்னீர் ரோஸை தான் ரொம்ப நாளாக நான் ரீபாட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஸோ பூக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கணும் இது எப்படி வேர் வந்து பாண்டாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். இதுக்கு எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. அது போன வருஷம்லாம் பூத்துச்சு. இப்போ திடீர்னு பூக்க மாட்டேங்குது. ஸோ பாருங்கள், வேர் போக இடம் இல்லை. ஸோ இதுதான் இஷ்யூ. நான் ஆரம்பத்துலேருந்தே நினச்சேன் வேர் போகிறதுக்கு அதுக்கு பாவம் இடமே இல்லை. ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது. ஸோ இதை ரீபாட் பண்ணால் தான் அடுத்து வந்து அது ப்ரொசீட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே பாண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் வேர் எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஸோ இதை நம்ம 14 இன்ச் பாட்டில் நம்ம வச்சுட்டு நம்ம கொக்கோபிட்டை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போ லாஸ்ட்டு. இந்த கொக்கோபிட்டுக்கு 14 இன்ச் தான் லாஸ்ட்டு. 12 இன்ச் இல்லைனா 14 இன்ச் வைக்கலாம். இவங்கக்கிட்ட 12 இன்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 14 இன்ச் நான் வாங்கினேன். ஸோ இந்த கொக்கோபிட்டை நம்ம ஃபில்லப் பண்ணிடலாம். ஸோ ரீபாட்டிங்கெலாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா. செடியை அப்படியே எடுத்து டக்குன்னு உள்ளே வச்சுட்டு கொக்கோபிட்டை ரெடியாக இருந்துச்சுன்னா உள்ளே போட்டு நம்ம ஒரு டேப் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப ஈஸி தான் ரீபாட் பண்ணுறதெல்லாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன கொடுக்கலான்னா மைக்ரோரைஸாவும் ட்ரைகோடர்மா வெரைட்டி தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த செடிக்கு. ஸோ நம்ம வந்து வேரெல்லாம் எதுவுமே நம்ம டச் பண்ணலை. நம்ம அப்படியே தான் ரீபாட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு இன்னும் என்கிட்ட ஒரு 10-15 செடி எல்லாமே 10 இன்ச்சில் இருக்குது. எல்லாமே நான் ரீபாட் பண்ண போகிறேன். அடுத்தடுத்து பண்ணால் தான் அடுத்து இந்த மழை காலத்தில் அது கரெக்டாக செட் ஆகும். இப்போத்துலேருந்தே ஒரு நாளைக்கு 2 செடி செஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேப் கொடுக்கணும். நம்ம கேக் செய்யும் போதெல்லாம் எப்படி ஒரு டேப்பிங் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு டேப் பண்ணணும். ஸோ இது வந்து மைக்ரோரைஸா. இதுக்கெல்லாம் ஒரு 5 கிராம் போடலாம்ப்பா. கொஞ்சம் பெரிய செடியாக தான் இருக்குது. அந்த ட்ரைகோடர்மா வெரைட்டி. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொக்கோபிட் போட்டுடணும். ட்ரைகோடர்மா வெரைட்டி இதுக்கு இது தான் மேட்ச் ஆகும். இந்த இடத்துல நம்ம சாஃபோ அந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், பயோ தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ஒரு 5 கிராம்ஸ்க்கு இருக்கும். மேலே தூவிட்டு கொக்கோபிட்டை மேலே நம்ம போட்டுடணும். அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம ட்ரைகோடர்மா வெரைட்டியை தண்ணியில் கலந்து கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு ப்ராசஸ்ஸை. இப்போ என்னென்னா இதுக்கு ஒரு 10 டேஸ், ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ் வந்து வேறு எதுவுமே ஃபீடு கொடுக்கக்கூடாது. நம்ம ஃபீடுனா நம்ம இதே போதும், இந்த மைக்ரோரைஸாவே போதும். ஹியூமிக் கொடுக்கலாம், தாக்கத்து கொடுக்கலாம். கெமிக்கல் ஃபீடு எதுவும் கொடுக்கக்கூடாது ஒரு 10 டேஸ்க்கு. ஒரு 5 டேஸ்க்கு எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது. 5 டேஸ்க்கு அப்புறம் கூட நம்ம தாக்கத்து, ஹியூமிக் அந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு அதுவே போதுமானது. ஸோ இன்னொரு செடியும் இதை வந்து நான் பாட் பண்ணி காமிச்சிட்றேன். இது பாருங்கள் வேர் எப்படி இருக்குன்னு. இதுவும் வந்து ஃபுல்லாக காலையில் ஊற்றின தண்ணி தான் ஃபுல்லாக உறிஞ்சி வச்சுருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபுல்லாக நனைச்சி விட்டேன். ஆனால் வேர் போக இடம் இல்லை, ரொம்ப பாண்டாக தான் இருக்குது. நம்ம இப்போ ரிப்போர்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? இந்த 14 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம வேறு பாட்டு போக தேவையில்லைப்பா. 14 இன்ச்சுக்கு அப்புறம் அடுத்து வந்து ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 5 மாதம் கழித்து பாதியாக வேரை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு சேம் இதே பாட்டு தான், இதுதான் ஃபைனல் பாட்டு. இதுக்கு மேலே பாட்டு கிடையாது. வேறு நம்ம ட்ரிம்மிங் பண்ணணும். ட்ரிம் தான் செடியை நடணும். இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஈவன் சிண்டருக்கும் இதே மாதிரி தான், கொக்கோபிட்டுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஸோ பாருங்கள், கொக்கோபிட் ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணிவிட்டு இன்னொன்று இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 இதை கூட செய்யணும்னா செஞ்சிடலாம். ஈஸியாக வந்து எடுத்து ஈஸியாக பாட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டேன். ஸோ இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப நாள் பூக்க மாட்டேங்குது. ஸோ நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். ஸோ ஃபைனலாக வந்து அது பார்த்தா அது வேறு தான், ஆல்ரெடி நான் நினச்சபடி வேறு தான் வந்து பாண்டாக இருக்குது.
ஸோ நம்ம புதுசாக இப்போ கொக்கோபீட் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த கிளைமேட்டு மழையெல்லாம் பெய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக பூத்துரும்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். ஸோ இந்த பன்னீர் ரோஸு இந்த இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த ரோஸ் இதெல்லாமே வந்து ஓன் ரூட்டட் தான். இது வந்து எதுவுமே ஒட்டு கட்டலை. இந்த டேரெக்டாக அது குச்சியில் வரக்கூடிய செடி தான். ஈஸியாக வந்துடும். இதுலேருந்து ஒரு குச்சியை கட் பண்ணி நீங்கள் ஊனி வச்சா கூட ஈஸியாக புதுசாக ஒரு செடியை உருவாக்கிடலாம். அதுக்கு வந்து டைமிங் இப்போ கிடையாது. மழை காலத்தில் தான் எல்லாமே அந்த மாதிரி செய்ய முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துடணும். டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொக்கோபீட்டை எல்லா இடத்துக்குள்ளேயும் அந்த ஏர் பாக்கெட்ஸ் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகிடும். லேசாக வேணால் ஒரு சின்ன இதை வச்சு ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக ஒரு குத்தி விடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடைசியில் தான்ப்பா வரும். ஜஸ்ட்டு நான் பண்ணுறனால இன்றைக்கி எடுத்து காமிச்சிட்றேன். எப்படி நம்ம வந்து இதை பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக இப்படி ஒரு டேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துடலாம். அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம அந்த கொக்கோபீட்டை போட்டுடலாம். ஸோ கொக்கோபீட்டெல்லாம் எப்பயுமே நம்ம இந்த ரெடியாக வச்சுக்கணுப்பா, கொக்கோபீட்டை கழுவி. ஸோ ஆல்ரெடி கொக்கோபீட்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக அந்த கொக்கோபீட் அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார், கொக்கோபீட் கொஞ்சம் பிளாங்காக இருக்குது, ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அதுதான்ப்பா, கொக்கோபீட்டில் எதுவுமே கலக்கக்கூடாது. கொக்கோபீட் லோ ஈஸியாக இருக்கணும், சால்ட்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது. முதல்ல நல்லா நம்ம கழுவி அதை கொஞ்சம் உணர போட்டு எடுத்து வச்சுக்கிறணும். தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணியில் தான் கழுவணும். மேக்ஸிமம் உப்பு தண்ணியில் ஆல்ரெடி அதுவே உப்பாக இருக்கும். உப்பு தண்ணியில் உப்பு போட்டு கழுவுனிங்கன்னா நிறைய உப்பு பிடிச்சி வச்சுக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற முனிசிபல் வாட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இஷ்யூஸும் வராது. பாருங்கள், இதுக்கும் மைக்ரோரைஸா நான் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கொடுத்துட்றேன். இது வந்து மைக்ரோரைஸா கொடுக்கும்போது இன்னும் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு மைக்ரோரைஸா நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது என்ன மைக்ரோரைஸானா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டாட்டா ராலி கோல்டு தான் இது. நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய செடிங்கிறனால நான் 5 கிராம் கொடுக்குறேன். சின்ன செடினா 3 கிராமே போதும் உங்களுக்கு. இந்த மைக்ரோரைஸா இதெல்லாமே வந்து ரூட் ட்ரீட்மெண்ட்டோட சேர்ந்தது. நீங்கள் எப்போவுமே பாட் பண்ணும்போது தான் இதை கொடுக்க போகிறோம். நம்ம வந்து எப்பயுமே ஒரு செடியை ஒரு தொட்டிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றும்போது இந்த மாதிரி மைக்ரோரைஸா ட்ரைகோடர்மாலாம் நம்ம கொடுக்குறோம். அது கொடுத்தாலே போதும். நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கணுன்னெல்லாம் அவசியம் இருக்காது. இது கொடுத்தாலே மைக்ரோரைஸா அந்த மீடியாவில் ஃபுல்லாக பரவி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு டேப் பண்ணி எடுத்து வச்சிடணும். மைக்ரோரைஸா கொஞ்சம் வெயில் படக்கூடாதுப்பா. கொஞ்சம் உள்ளே ஒரு லேயரில் கொடுத்துட்டு மேலே கொக்கோபீட் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொஞ்சம் 2 நாளைக்கு இந்த செடியை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிலுக்கு கொண்டு வந்துடலாம். காரணம், இப்போ வெயில் ஜாஸ்தி அடிக்கும். மழை காலம்னா அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால ஒரு 2-3 நாள், ஏன்னா மைக்ரோரைஸா வந்து வெயில் பட்டு இறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி செய்யணும். ஸோ இது ட்ரைகோடர்மா வெர்டே. இது வந்து ஒரு 2-3 கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி கூட நான் சில் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழாயில் இப்போ சூடாக வருது. இப்போ ஈவினிங் தான் இருந்தாலும் கொஞ்சம் சூடாக வருது. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் தண்ணியில். கொஞ்சம் வெதுன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லைன்னா ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருக்கும், வேறு இதாகிடும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது ஒரு 2.5 லிட்டர் இருக்கும் இந்த தண்ணி. இவ்வளோ தண்ணி தேவைப்படும்ப்பா அந்த தொட்டிக்கு. நீங்கள் ஊற்றிடணும். நல்லா ஆற்றிடுங்க. அது கட்டி கட்டியாக இருக்கும் அந்த ட்ரைகோடர்மாவோடய. ஆற்றிட்டு செடிகளுக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஷவரிங் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுப்பா. இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு இது எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஒரு 5 டேஸ் கழித்து தாக்கத்து ஹியூமிக் அந்த மாதிரி கொடுக்கலாமே தவிர வேறு எதுவுமே என்பிகேஸை ஒரு 10 நாளைக்கு கொடுக்கக்கூடாது. மைக்ரோரைஸா நல்லா ஸ்டேபிள் ஆகணும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஹோல்ஸ் போடுற காரணமே வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வெளியில் வந்துடும், அந்த பதமாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா அப்படியே தேங்கியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது சிண்டரை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே ஹோல்ஸ் போடுறது நல்லது.
பாருங்கள் 2 நல்லா ஒரு ஷவரிங் கொடுத்துடணும். எப்பயுமே பாட் பண்ணி முடிச்சோன்னா செடிக்கு ஒரு ஷவரிங் கொடுத்துட்டா அது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈவினிங் தான்ப்பா செய்யணும். கிளைமேட் கொஞ்சம் சில்னஸ் ஒரு 5:30 6 மணி போல் அந்த டைமிங்கில் செய்யும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மழை காலம் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம செய்யலாம். இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால கொஞ்சம் ஈவினிங் கிளைமேட்டை பார்த்து செய்யணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.